பாண்டவருக்குரிய சமபாகம் சாமவேத தான தண்டம் என்று சொல்லும்படியான பாண்டவருக்கு பிரதி பாகத்தை கொடுத்துவிடும் மருமகனை என்று கேட்கும் போது சமமான நாட்டை பாண்டவருக்குரிய சமமான நாட்டை கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் போது நாட்டை குறையன் என்று சொல்லிவிடுவார். பேதமில்லா பாண்டவருக்கு ஒரு நாட்டை கொடுக்காவிட்டாலும் வாழ்வதற்காக ஒரு ஊராவது கொடுப்பான்னு கேட்பாரு. ஒரு ஊரும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுவான் துரியோதனன். இந்த உலகமெல்லாம் சுற்றி வந்தாலும் மூன்றாவது முறையாக தானமாக ஒரு வீடாவது கொடு என்று கேட்பார். அதற்கு அந்த வீடு கூட தங்குவதற்கு வீடு கொடுக்க மாட்டார். அதம் என்று சொல்லும்படியான கடைசியாக சண்டை வேண்டாம் மருமகனை கொடுத்து விடு என்று சொல்லும் போது கடைசியாக பூசி முனை நாட்டமும் பாண்டவருக்கு நான் பிரதி பாகம் தரமாட்டேன் என்று போர் என்று சொல்லும்படியான போர் மனையிலே சண்டையிலே பெற்று போகட்டும் பாண்டவர் என்று அன்று நாள் முதல் கொண்டு 10 8 18 நாள் சண்டையாகப்பட்டது ஏற்படும். சண்டை ஏற்படும். ஆமா, அப்படி 18 நாள் சண்டை ஏற்பட்ட போதம்மா என்ன ஆகும் தெரியுமா? மருமகனை துரியோபூகா எனக்கு கைத்தாமலை போட்டு கொடுப்ப அப்படி என்று பகவானாகப்பட்டவர் கேட்பாரு. அப்படி கேட்ட உடனே அந்த துரியோதனாகப்பட்டவன் அருகாமல் இருக்கும் ஜெகனை என்ன செய்து விடுவார்? மருமகனே தர்மராஜனே, புரிய கேட்டால் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று வியப்பாக இருக்கிறது. பயப்படாது. அந்த அம்மா சொல்லக்கூடிய குறிக்கும் யோசிக்கிற சொல்லுக்கு எப்படி இருக்குதுன்னு அப்படியா? அப்படியம்மா பாண்டவருக்கு ஊசி முனை நாட்டவும் நான் பிரதிபாகம் தரமாட்டேன் நான் கொடேன். போர் முனை என்று சொல்லும்படியான கட்டி முனையால் பெற்று போகட்டும் அப்படி என்று கேட்டவுடனே கைத்தாமலை போட்டுக் கொடு என்று சொன்னவுடனே துரியோதன் மாமனாயிருக்கும்படியான ஜெகனி சொல்லுவார். மருமகனை துரியோதன அவன் மாநாடு மேய்த்தவன், பத்தால் அடிப்பட்டவன், புறங்கால் பிடித்து வாழ்ந்தவன், தாய்காலை பற்றி வாழாமல் அதே புறங்கால் என்று சொல்லும்படியான ஆயர்பாடியிலே யசோதா வீட்டிலே வளர்ந்தவன், ஆடு மாடு மேய்த்தவன். அவன் கையால் சத்தியம் செய்கிறாய என்று துரியோதனிடத்திலே சொல்லும் போதே அந்த துரியோதனன் என்ன செய்வான்? பக்கத்தில் இருக்கும்படியான துரியோதன கம்பத்தின் மீது அடித்து சத்தியம் செய்வார். அம்மா அப்படி சத்தியம் செய்தவுடனே அந்த கம்பத்தில் இருந்த அஷ்டம் என்று சொல்லும்படியான 8 லட்சுமிகள், அந்த 8 லட்சுமிகளும் அடே பாவி துரியோதனா, இத்தனை நாளாக உன்னை பெருமையாக காத்து வந்தோமே, இன்று என்னை தாவி தவணை மீது அடித்து விட்டாயே, உன்னை விட்டு இன்று நாள் முதல் கொண்டு உன்னை விட்டு போறோம், இன்று நாள் முதல் கொண்டு உனக்கு மூதேவி லட்சுமி சூழட்டும் என்று சொல்லுமா. அப்படியா? அப்படியம்மா அப்படியே லட்சுமிகளை போய்விட்டு மூதேவி லட்சுமி சூழ்ந்தவுடனே அப்புறம் அம்மா 18 நாள் சண்டையாகப்பட்டது ஏற்படும். அப்படி 18 நாள் சண்டையிலே முதல் நாள் சண்டையிலே முதலாகப்பட்டது சண்டை ஏற்படம்மா. அப்படி சண்டை ஏற்பட்ட போது யாருக்கு வெற்றி கிடைக்க போகிறது? விளாட நாட்டை ஆளக்கூடிய விளாடராஜன் குமாரன் அதே சுயோத வாகனன் அதே பீஸ்மர் கையாலே மாண்டு மடிவார் முதல் நாளிலே. அப்படி மாண்டு மடிந்தவுடனே யாருக்கு வெற்றி தெரியுமா? துரியோதனுக்கு வெற்றியாகும், பாண்டவராகி 5 ராஜாக்களுக்கு தோல்வியாகும். அப்படி சுயோதன வாகனன் எப்படி மடிவார் தெரியுமா அம்மா? சுயோத வாகனன் சிவபெருமானை கோரி தவம் இருந்தவன், சிவபெருமான் கையில் இருக்கும்படியான வீரவாளை பெற்று வந்தவன். அப்பேற்பட்டவன் தன் பெருமையை பேசினார் பீஷ்மராகப்பட்டவர். அந்த வாளுக்கு என்ன சாபம்? அந்த வாளாகப்பட்டது கையில் இருந்து கீழே வைத்தால் அந்த வாளாகப்பட்டது அந்த பெருமையும் அந்த புகழும் அவரை விட்டு போய்விடுமா. அப்படி பீஷ்மராகப்பட்டவர் தன் பெருமையை பேசியுடனே அந்த வீரவாள் என்று சொல்லும்படியான அந்த வாளாகப்பட்டது பூமி மீது வைத்தால் அந்த பீஷ்மராகப்பட்டவர் பின்னெடுத்து நாளை கொடுத்து அந்த பீஷ்மர் கையாலே சுயோதபாகன் பாண்டு மணிவாரம்மா. அப்படியா? தர்மராஜனே, இந்த பெண்மணியாகப்பட்டவள் குறி சொல்கிறாள். சூதனால் தோட்ட நாட்டை வாதி என்ற சண்டையில்தான் முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். என்ன நடக்கும் போகிறது என்று அச்சமாக இருக்கிறது. முதலாம் சண்டையிலே சுயோதபாகன் மாண்ட போதும் 10 நாள் சண்டையிலே அத்தை மாமி யார் மாண்பார் தெரியுமா? 886 வயது படைத்து
சரி பீஷ்மாச்சாரியார் என்று சொல்லும்படியானே சத்திர குலத்துக்கு தளபதி பீஷ்மாச்சாரியாகப்பட்டவர் சிகண்டி என்று சொல்லும்படியான சிகண்டி பானத்தால் மாண்டு மடிவார் தாயே மாண்டு மடிவார் 886 படித்து பீஷ்மாச்சாரியார் மாழ்வாரா பீஷ்மாச்சாரியார் மாண்டு மடிவார் சிகண்டி என்ற பானத்தால் மாண்டு மடிவார் அப்படியா அப்படி மாண்டவுடன் எம்பா 12 நாளையிலே சண்டையில் பார்த்தால் நரகாசுரனுடைய பிள்ளையாகப்பட்டவன் பகதத்தனாகப்பட்டவன் பாண்டவர் கை பானத்தால் மாழ்வார் அதே துரியோதனுக்கு தோல்வியாகும் பாண்டவர் ஐவராஜாக்கள் உன் பிள்ளைகளுக்கு வெற்றியாகும் ஆமே அப்படியா 13 நாளையிலே சண்டை உத்திரக்காலம் ஏற்படும் 13 நாள் சண்டையிலே அதே உன் பிள்ளையாகிய அர்ஜுனனுக்கும் சுபதரிக்கு பிறந்த வீரவாள் என்று சொல்லும்படியான அபிமன்னன் மாழ்வார் 13 நாள் சண்டையில் அபிமன்னன் மாழ்வானா ஆமா உன் பேர பிள்ளையாகி அபிமன்னன் மாழ்வான் அபிமன்னன் கையாலே துரியோதனன் பிள்ளைகள் 60 கர்ணன் பிள்ளைகள் 3 63 பிள்ளைகளும் உன் பேரனாகிய அபிமன்னன் கையால் மாண்டு மடியும் சொல்வதெல்லாம் நடக்குமா அம்மா உண்மையாக இது வருங்கால குறியம்மா இது நடக்கக்கூடிய குடி அப்படியா ஆமா அப்படி அபிமன்னன் மாண்ட பிறகு 14 நாளையிலே சண்டையிலே பார்த்தார் துரியோதனாய் இருக்கும்படியான துர்ஜனை கடவுளாய் இருக்கும்படியானவர் சிந்து தேசத்துக்கு அதிபதி அதே துர்ஜனை என்று சொல்லும்படியான துரியோதனுடைய தங்கை புருஷனாய் இருக்கும்படியான சைந்தவன் மாண்டு மடிவார் அம்மா மாழ்வார் சைந்தவன் மாள போய்கிறானா ஆமா பிறகு பாண்டவர் கையால் சைந்தவன் மாழ்வார் அப்படி மாண்ட பிறகு என்ன நடக்கும் தெரியுமா அம்மா நடக்கும் தாயி 15 நாளையிலே சண்டையிலே பார்த்தார் கௌரவருக்கும் பாண்டவருக்கும் குருவாயிருக்கும்படியான துரோணாச்சாரியார் உன் மகனாயிருக்கும்படியான குரு என்று பாராமல் உன் மகனாகப்பட்டவர் அர்ஜுனாகப்பட்டவர் மடித்து மாலை செய்வார் தாயே அப்படியா ஆமா பிறகு என்னமா நடக்கும் 16 நாள் சண்டையில் பார்த்தால் துரியோதனாதிகள் சேனைகள் துரியோதனுடன் பிறந்தவர்கள் 99 பேர்கள் ஆணை சேனைகள் பாண்டவரது 7 குரோணி சேனை துரியோதனாதி 18 குரோணி சேனை சேர்ந்து 11 குரோணி ஆக மட்டும் 18 குரோணி சேனையும் 16 நாள் சண்டையிலே மாண்டு மடியம்மா மாண்டு மடியும் அப்படியா ஆமா அது மட்டும் இல்லம்மா 17 நாளையிலே சண்டையிலே அங்கு என்று சொல்லபடியான அங்கு தேசத்தை ஆளக்கூடிய உன் மகனாயிருக்கும்படியான கர்ணன் மாழ்வார் தாயே கர்ணன் மாழ்வார் ஆமா கர்ணன் மாழ போகிறானா உன் பிள்ளையாகப்பட்டவர் அதே ஆதவன் என்று சொல்லபடியான சூரிய பகவானுக்கும் உனக்கு பிறந்த சின்ன வயதிலே நீ பெற்றெடுத்தாய் அல்லவா அதே உன் மகன் கர்ணன் மாண்டு மடிவார் தாயே மாண்டு மடிவார் அர்ஜுனன் கையாலே உடன் பிறந்து அண்ணன் என்று பாராமல் உன் மகன் அர்ஜுனன் கையாலே கர்ணன் மாண்டு மடிந்து மண் மீது சாழ்வார் அப்படியா ஆமா அப்படி இருந்தாலும் தாயே கடைசியாக 18 18 நாள்
கடைசியாக 18ஆம் நாள் சென்னையிலே அது அந்த அம்மா பாரா சபையிலே அந்த அம்மா சபதம் வைப்பார்கள். அந்த அம்மா கூந்தல் என்று சொல்லும்படியான கூந்தலை தொட்டியிருந்தான் பாவி ஆகிய துச்சோதனன். அடே பாவி துச்சோதனா, எப்போது அண்ணி என்று பாராமல் என்னை தொட்டு துயிது விழுந்தீரோ அந்த 18ஆம் நாள் உத்திரகலத்திலே நீங்கள் மாண்டு மடிய போவேன். அந்த படுகொலம் என்று சொல்லும்படியான படுகொலத்திலே மாண்டு மடிந்திருக்கும் போது அந்த வலது துணை உன் மகனாயிருக்கும்படியான பீமசேனன் துரியோதன் வலது துணை மீது அடித்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து அந்த அம்மன் கூந்தலுக்கு எண்ணெயாகவும் பகரி எலும்பை எடுத்து அந்த அம்மா கூந்தலுக்கு சீட்டாகவும் பக்கக்குடல் 16 எடுத்து அந்த அம்மா திரௌபதி அம்மையாருக்கு பூவாக வைத்து கூந்தல் சொல்வார். அம்மா இதெல்லாம் நடக்க போகிறதா? ஆமாம்மா. ஆனால் தாயி அப்படி சூரியமகனே கடைசியாக உன் பிள்ளைகள் ஐவர் ராஜாக்கள் தர்மமே தர்மமே ஜெயம் தர்மமே தர்மமே ஜெயம் என்று ஐவர் ராஜாக்கள் தான் கடைசியாக நாடாழ்வார். அம்மா இத்தனை போராட்டங்கள் கழித்து பிறகுதான் நாடாள போகிறார்கள் மக்கள். ஆமா, கடைசியாக சத்தியவானரை பெருமையாக ஐவர் ராஜாக்கள் அந்த திரௌபதி அம்மையோடு பெருமையாக ஆழ்வார் தாயே. துரியோதனார்கள் ஆழ்வார்கள், பாண்டவர்கள் நாட்டை ஆழ்வார்கள். அம்மா எதிர்காலத்தை நினைத்து பார்த்தால் மிகவும் கேடாக இருக்கிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயத்தில் நான் ஆழ்ந்து கொண்டு சிந்தனையில் இருக்கிறேன். அம்மா ஆகையால் பார்த்தால் நீ சொல்வதை பார்த்தால் இதெல்லாம் நடந்துவிடுமோ நடக்குமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அம்மா அப்படி இருந்தாலும் அம்மா திருஞான குறி உனக்கு சொல்லிய போதும் வருங்காலம் போங்காலம் நிகழ்காலம் செல்காலம் என்று சொல்லும்படியான குறி உனக்கு சொல்லி வந்த போதும் சொன்னாய். இதெல்லாம் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறம்மா. என்ன சாபம் தெரியுமா? நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலத்தை பத்தி நான் சொல்லியிருக்கிறாய். கால குறி உனக்கு சொல்லி இருந்தாலும் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். ஏனென்றால் வருங்காலத்தை தெரிந்து கொண்டேன். அதனாலே நான் சொன்ன குறியெல்லாம் உனக்கு எந்த குறியுமே தெரியக்கூடாது. உனக்கு தெரியாமல் போகும்படி உனக்கு சாபம் கொடுக்கிறேன். தர்மராஜனே, இந்த இனிமையாகப்பட்டவள் முக்காலக்குறியை சொன்னார் இல்லையா? நான் சொல்லியவாறு இவள் ஞானக்குறி முதல் கொண்டு சொன்னாள். அதனால உன் தம்பியா இருக்கும்படியான பீமசேனனுக்கு திருமணம் செய்திருக்கலாமே என்று மனதில் தோன்றுகிறது. அவன் சொல்லியிருக்கிறான். இதுவரைக்கும் நடந்த சொல்லு அது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். நடக்க போறதெல்லாம் உங்களுக்கு மறந்து விட்டு என்று சாபம் கொடுத்திருக்கின்றார். எனக்கு எதுவுமே தெரியவில்லை. அப்படி இருந்தாலப்பா இதுக்கு மேல என்ன நடக்கும் தெரியுமா? அப்படி பாண்டவ நாடை ஆண்ட போதும் இதற்கு மேலப்பா இதெல்லாம் மறந்து போகட்டும். இதற்கு மேல் உன் மகனாக இருக்கும்படியான அதே பீமசேனனுக்கு பெருமையாக இருக்கும்படியான இடுமனுடைய தங்கை இந்த மும்முள கண்ணி கமலக்கண்ணியை உன் மகனுக்கு திருமணம் செய்வேன். அப்படி திருமணம் செய்வதற்கு முன்பதாகவே உன் மகனாக இருக்கும்படியான தர்மருக்கு யாரும் முடிசூட்டுவேன் உத்தமா என்று சொல்லும். என்ன பீமா சாந்தி பூஜை ஸ்டோர் வைத்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களை வருவது வந்திருக்கிறார். சிறிய குழந்தையாக இருந்தாலும் கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். அன்பையா அவர்கள் இங்க வருவது வந்திருக்கிறார். இங்க கோயில் போட்டு வந்திருக்கக்கூடிய
அம்மன் அருப்பெற்று எந்த ஒரு குறி இல்லாமல் சிறிய வயது முதலே நல்லதை கற்று மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை பிரதிக்கிறோம். அவரால் குரு மன்னோட நடவடிக்கையார்கள் மாதிரிக்குள்ள மங்கியாக விளங்கக்கூடிய அருமை தாயாக விளங்கக்கூடிய லட்சுமியாக விளங்கக்கூடிய அறிவுரை பணவத்திருக்கிறார். லட்சுமி அம்மா குரு பணப்படுதோ 2 4வது சேர்ந்திருக்கக்கூடிய ஜோடி புறா போல இருவரும் இருந்தோம். என்னுடைய கணவர் தொட்டு தாலியை கட்டிய கணவர் இறந்து விட்டாரா என்று பெருமாள் மீது பணப்படுத்திருக்கிறார். பெருமாள் ஐயா அவர்களோ அம்மையார் உள்ளத்தில் இல்லத்தில் குடியிருந்து அம்மையாருக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் அவருக்கு என்று கேட்டுக்கொள்கிறோம். கேளுங்கள் பேரம்பு கூறி பெரியவர்கள தாய்மார்களே, மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறோம். இன்று இரவு திங்கட்கிழமை இரவு இது அலங்கார மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் அர்ஜுனன் வில் வளைப்பு அம்மன் திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம். மகாபாரத்திலே ஒரு அடித்தள வைத்த நாடகம் அர்ஜுனன் வில் வளைப்பு நாடகம் இன்று நடைபெறும். இனிமையாகப்பட்டவள் நான் சொல்லியவாறு முக்கால குறி சொல்லியிருக்கிறார். அவளை தம்பியான வேமனுக்கு மனம் முடிக்கலாம். திருமணம் செய்வதுதான் நியாயமாக என்ன சொன்னா அந்த மும்மல கமல கண்ணி உனக்கு மனம் முடிக்கணும். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ அழகு எப்படிக்கிற அம்மா விமர்சனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அண்ணா ஓடி போய் அண்ணா ஏனென்றால் அந்த பெண்மணியானவள் வருங்காலம் நிகழ்காலம் செல்லுகாலம் முக்காலம் அறிந்தவள். அவனவனுக்கு பணம் முடிக்கலாம் என்று அண்ணன் தர்மன் சொல்லுகின்றேன். பணம் முடித்துதான் ஆக வேண்டும். அண்ணா நீயும் அம்மாவோடவே பேசுறீங்க. அண்ணா எல்லையில மூத்தவர் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் இருக்கும் பொழுது நான் திருமணம் செய்தால் மற்றவர்கள் என்னை பார்த்து நகைப்பார்கள். மக்கள் எல்லாம் பார்த்து அண்ணன் தம்பிக்கு மனம் எடுத்தார் என்று அவர் பேர் வந்துவிடும். தம்பி கூட்டு போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டான்னு என்னை கேவலமா நினைக்குவாங்களா? அம்மா மம்மி அதாவது நீ வாலிப பருவத்தில் இருக்கிறாய். அவள் அகோரர் உருவத்தை பார்த்து பயப்படுகிறாய். அவளுக்கு அழகான ஒரு உருவமே இருக்கிறது. உருவமாக தெரியும் அவளுக்கு. அம்மா ஆமா அப்படியே அந்த நினைத்தால் அலங்காரமாக காட்சி தருவாள். ஆமா பயப்பட வேண்டாம். அம்மா அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தாலியா நல்லா அப்படி அழகா பிகரா வந்தா மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணிக்குவேன். அண்ணா அம்மா அப்படி நான் திருமணம் செய்வதா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். என்னிலும் மூத்தவர் அண்ணா இருக்கிறார். தர்மராஜா இருக்கிறார். அண்ணா இருக்கும் பொழுது நான் திருமணம் செய்யலாமா? அண்ணா அப்படியா? ஓ எனக்கு மூத்தவர் அண்ணா இருக்கிறார். அவர் முன்பதாக நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று முடியாது. இதற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. உலகம் போட்ட ஒத்துமல் சாட்சாதி ஆண்டவர் மாமாவையும் மகாஸ்தி இருக்கிறார். கண்ணுவை போல நம்ம காக்கக்கூடிய ஆண்டவர் அவர் மருகன். அவர் அழைத்தால் இது தக்க ஆலோசனை சொல்வார். ஆண்டவரை சோத்தரித்தால் ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கிறது. சோத்தரிப்பா